ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து லாஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். ஒரு 6 சம் இருக்குது. ரொம்ப முக்கியமான கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக லாஸ்ட்டு வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு சம், 86 நாட்களில் ஒரு வயலை 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அறுவடை செய்கின்றனர். 14 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் அவ்வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு வந்து அல்லது மற்றும் கணக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது மற்றும் வந்தால் நான் சொல்கிற மெத்தடில் போடணும். இங்கே வந்து ஒரு நாள் தான், ஒரு குறிப்பிட்ட நாள்னு ஒரே ஒரு வேல்யூ தான் நாட்கள்னு வரும். அப்புறம் வந்து ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அந்த மாதிரி அல்லது மற்றும் இந்த மாதிரி 2 வேல்யூ வந்து வரும். இந்த மாதிரி வந்தால் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்குறது வந்து மேலே போட்டிருக்கணும். பை அல்லது மற்றும் இருக்கா, மற்றும் வேல்யூ மானா மேலே, அல்லது வந்து கீழே போடணும். ஸோ மற்றும் வேல்யூ என்ன இருக்குது, 14 ஆண்கள் 10 பெண்கள் 14. அல்லது வேல்யூ வந்து கீழே போடணும். அல்லது வந்து இது வந்து ஆண்கள் தானே, ஸோ அல்லதில் வந்து எத்தனை ஆண்கள் இருக்காங்க, 6 ஆண்கள் பை 6 ப்ளஸ் பெண்கள் வந்து மற்றும்ல வந்து 10 பெண்கள் பை அல்லதில் வந்து 8 = 8. இதை வந்து 86 பை இது கிராஸ் மல்டிபிள் பண்ணனா, இல்லாட்டி மீச்சமாக எடுப்போம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 14 × 8 4 8 32 1 8 111 112 ப்ளஸ் 5 10 × 6 60 பை 6 8 48 86 பை 112 ப்ளஸ் ஒரு 60 172 பை 48 இருக்குது. இந்த 48 வந்து மேலே போயிடும். ஸோ 86 × 48 பை 172. ஒரு 86 86 2 86 172. 2 2 24 2 48. ஸோ ஆன்சர் வந்து 24. இந்த கணக்கில் வந்து மற்றும் இருக்கிறது மேலே, மே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மற்றும் இருக்கிறது மேலே போடணும், அல்லது இருக்கிறது கீழே போடணும். அதே மாதிரி சமயம் இன்னொன்று பார்ப்போம். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், அல்லது வேல்யூ மற்றும் வேல்யூ ஒரு நாள் தான், ஒரே ஒரு வேல்யூவில் தான் நாட்கள் வந்திருக்கு. ஸோ வந்து 20 மேலே போட்டுறணும். கீழே வந்து மற்றும்னா மேலே தானே, மற்றும் 6 ஆண்கள் இருக்குது பை அல்லதில் வந்து ஆண்கள் வந்து 4 பேர் இருக்காங்க ப்ளஸ் மற்றும்ல வந்து பையன்கள் வந்து ஒரு 11 பேர் இருக்காங்க. அல்லதில் வந்து 6 பையன்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து சால்வ் பண்ணணும். 20 பை இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 6 6 36 ப்ளஸ் 4 × 11 44 பை 6 20. ஸோ 20 × இந்த 20 வந்து மேலே போயிடும். ஸோ 20 பை 44 ப்ளஸ் ஒரு 36 வந்து 80 வந்துடும். ஒரு 20 20 4 20 80. ஒரு 4 5 20. ஸோ ஆன்சர் வந்து 5 days. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான சம். இப்போ அடிக்கடி இந்த மாதிரி சம் தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னா இந்த மாதிரி சம் கேட்குறாங்க. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள்? இப்போ வந்து சீதா கீதா இருக்குது. ஸோ முதல்ல எழுதிடும். இது சீதா, இங்கே வந்து கீதா. சீதா தான் நடுவில் போயிருக்காங்க. ஸோ அவங்க வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு
சீதா வந்து 15 நாளில் பண்ணுவாங்க. ஸோ சீதா வந்து x/15 ப்ளஸ் கீதா வந்து சீதா கூட வேலை செஞ்சு ப்ளஸ் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ x+5 பை கீதா வந்து 10 நாட்கள் பண்ணுவாங்க பை 10 = 1. இந்த ஃபார்மேட் மட்டும் போடணும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். x/15 சீதாவோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ சீதா வந்து எக்ஸாக வச்சுக்கிட்டோம். அவங்க வந்து 15 நாட்களில் பண்ணுவாங்க. கீதா வந்து சீதா கூட பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தனியாக வந்து 10 நாள் பண்ணாலும் கீழே 10 = 1. இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இதை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். 10க்கும் 15க்கும் மீச்சிமா இல்லாட்டி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 10க்கும் 15 மீச்சிமா எடுத்தால் 5 2 10 3 15 6 6 30. ஸோ 30 வருது. 30னா 15 × 2 30. ஸோ 2 வந்து மேலே பெருக்கணும். 2x + 10 × 3. ஸோ 3 வந்து மேலே பெருக்கணும். 3 × x + 5 = 1. 2x + 3x + 3 × 5 15 / 30 = 1. இப்போ வந்து x கூட்டினா 5x + 15. இந்த 30 வந்து அந்த சைடு போயிடும் = 30. 5x = 30. இது ப்ளஸில் இருக்குது, அந்த சைடு போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ 5x = 15. x = 15/5 ஓரஞ்சு 5 3 15. ஸோ x = 3. x என்பவர் யார்? சீதா. சீதா வந்து 3 நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க போயிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 3 நாட்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சீதா கீதா வந்து 15 நாட்கள் பண்ணுவாங்க தனியாக. அதே மாதிரி கீதா வந்து 10 நாட்கள் பண்ணுவாங்க. இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க. ஆனால் பாதியிலே வந்து சீதா போயிட்டாங்க. சீதா போன வேலை வந்து கீதா 5 நாட்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ சீதா போதனால சீதா வந்து எக்ஸாக வச்சுக்கிட்டு அவங்க 15 நாள் பண்ணுவாங்க. ப்ளஸ் கீதா வந்து சீதாவோடு சேர்ந்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ x+5/10 = 1ன்னு வைக்கணும், 1ன்னு வச்சுக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணணும். மீச்சியமாக எடுத்தால் 30. அது வந்து 2x + 3x + 15 வந்துடும். ஸோ கடைசி வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 3. அப்போனா சீதா வந்து 3 நாளுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? இதுதான் நாட்கள்னு சொல்லுவாங்க. மேலே வந்து நாட்கள், அப்புறம் என்ன வரும், இயந்திரமாக டேஸ், நாட்கள், கீழே வந்து வேலை வரும். இது வந்து பெண்கள் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நாட்கள் × பெண்கள், ஆண்கள் எத்தனை நாட்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வேலை வரும். கீழே வந்து வேலை வரும். இதுதான் ஃபார்முலா. ஸோ வந்து ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை 36 இயந்திரங்கள் 12 நாட்கள் வேலை மட்டும்தான் கீழே போடணும், மிச்சம் எல்லா வேலையும் மேலே போடணும். 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கின்றன. அப்போனா இது வந்து 7000 வேலைன்னு சொல்லலை, ஒரு வேலை பண்ணதுனால தான் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்க முடியுது. ஸோ வந்து 7000 என்பது வந்து வேலையாக கீழே போடணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து 24 இயந்திரங்கள் 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கின்றன கேட்டிருக்காங்க. ஸோ இதை எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 24 18 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 36 × 12/24 × 18 × 7000. 1 12 12, 2 12 24, 2 18 × 2 36, 18 18 கேன்சல் ஆயிடும். ஸோ வேலி வந்து எக்ஸோட வேலி ரிமைனிங் வந்து 7000 இருக்குது. ஆன்சர் வந்து 7000 சிமெண்ட் பைகளை வந்து தயாரிப்பாங்க.
வேலை மட்டும்தான் கீழே போடணும். ரிமைனிங் ஆட்கள், நாட்கள், இயந்திரங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதெல்லாம் மேலே போடணும். வேலை மட்டும்தான் கீழே போடணும். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிம்பிள் கணக்கு தான், நேர்மாறல் எதிர்மாறல் தான். 4 தட்டச்சர்கள் வந்து 12 நாட்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் சேர்றாங்க. ஸோ 4 + 2 6. ஆட்கள் வந்து கூடுனா நம்ம வந்து சீக்கிரமாக வேலை பண்ணிடுவோம். ஸோ வந்து எதிர்மாறல்னால் அப்படியே போட வேண்டியதான். 4 × 12/6. ஓரார் 6 ஈரார் 12. ஸோ 2 8. 8 நாட்களில் வந்து அவங்க பண்ணிடுவாங்க. 4 பேர் சேர்ந்து 12 நாட்கள் பண்ணுவாங்க. இப்போ வந்து 6 பேர் சேர்ந்ததுனால 8 நாட்கள் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஆன்சர் வந்து 8. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் வேலை வந்து கீழே போடணும். இது இங்கே வந்து சும்மா வந்து பேசிக்காக ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கீழே வேல்யூ போடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ 48 × 7 மணி நேரம் செய்து 24 நாட்கள் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 28 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸு. இப்போ வந்து 48 × 7 × 24/28 × 8. 4 8 3 24. 4 7 4 28. 1 4 2 8. ஸோ 12 × 3 36. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைம் அண்ட் ஒர்க் வந்து பேசிக்காக எல்லா சம்மும் பார்த்தாச்சு. எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதோட டைம் அண்ட் ஒர்க்கு முடியுது. நெக்ஸ்ட் வீக் வந்து தனி வட்டி பார்ப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இந்த கணக்கு வந்து பார்த்தா மட்டும் போதாது, ஏதாச்சும் ஒரு நோட்டில் எழுதி வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி மைண்ட்லேயும் ஏறும், ஈஸியாக பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.